என்னதாங்க சொல்றது? இந்த விஷயத்த கேள்விப்பட்டீங்களா? இந்த நெல்சன் இருக்காருல்லங்க நெறியாளரு, அவரு வேலைய விட்டு போட்டு வந்துட்டாராமா. அவரு தாவேகா அரச போலன்னு பொளந்து கட்டிட்டாருங்க. அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. தாவேகா அரசு கிட்ட நியாயமா எதிர்பார்க்கறத எதிர்பார்த்துட்டாரு. ஓ, என்ன எதிர்பார்த்தாரா அப்படின்னு கேக்குறீங்களா? அவர் என்ன ஜெலிக்ஸ் பெரால்டா? நெல்சனுங்க, நெல்சன் அவரு அதிகபட்சமா என்ன எதிர்பார்த்தாருன்னா, திமுகவுடைய சாதனைகளை தக்க வச்சுக்கிட்டா போதும்னு எதிர்பார்த்தாரு. வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த ஆட்சியை எதிர்பார்த்தோம். காதல் மரியாதை படம் வந்து ரொம்ப பிடிக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து ஷாலினி அவங்களோட அம்மா கிட்ட விஜய் வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல சேரும்போது விஜய் வந்து உனக்கு கையை கும்பிட்டு, உங்க பொண்ணு மேல எந்த தவறும் இல்லை, நான் தான் கூட்டு போனேன், நானே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன், நல்லா தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. முதலா நான் வந்து விஜயை ரசிச்சது, ஃபேனா பார்த்தது வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி. நாம தாவேக்கா பண்ணுமா? தாவேக்காவோட லட்சியம் என்ன அதுவா? ஆட இந்த தாவேக்கா என்ன கட்சி இதுக்கு வேண்டி ஆரம்பிச்சது? ஆட உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கு சிடிசில வேலை போட்டு கொடுக்கணும், இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு படிக்க போங்க, அரசு ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டு இருந்தது இல்லைங்க, அதை இப்ப கேன்சல் பண்ணணும், குறைஞ்சபட்சம் கம்மி பண்ணணும், அவ்வளவுதான். சோ இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் தாவேக்கா அரசு போட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உண்மையும் அதுதாங்க. அந்த அளவுக்கெல்லாம் கட்சிக்கும் அறிவில்லை, கட்சியில இருக்கிறவங்களுக்கும் அறிவில்லை. ஏன்னா அவங்க தாவேக்கா